Hi guys, a very good evening. A very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கு வந்து நமக்கு நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. ஸோ ஆகஸ்ட் ஒரு மிடில் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் மிடில் ஆரம்பிக்கணும், கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு 90 டேஸ் இருக்கு. அப்ப இந்த 90 டேஸ் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு எப்படி ஸ்டடி பிளான் ரெடி பண்ணலாம், எவ்வளவு மணி நேரம் படிக்கணும், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்ன்றது என்ன பண்ணணும் இந்த செஷனை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இது பார்த்தலாம் கோர்ட்னு சொல்றாங்க. சக்சஸ் இஸ் நாட் ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபெயிலியர், இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் டாஸ்க். சரிங்களா? சோ இப்போ வந்து படிக்கணும்னு இருந்தோம், படிச்சு முடிச்சிட்டோம்ப்பா போதும்பா, டெஸ்ட் போட்டோம்ப்பா போதும்பா, எக்ஸாம் எழுதிட்டோம்ப்பா போதும்பான்ட்டு ஒரு ஸ்டேஜ்லயும் போதும் நம்மளால நிப்பாட்ட முடியாது. அடுத்தடுத்து மேல போய்கிட்டே இருக்கும். ஸோ சக்சஸ்ன்றது எண்டு கிடையாது. அதே மாதிரி ஃபெயிலியர்ன்றதும் இது எண்டு கிடையாது. ஃபெயில் ஆயிட்டோமா அவ்வளோ முடிஞ்சுப்பா, வாழ்க்கையும் முடிஞ்சுப்பா அப்படின்றதும் கிடையாது. திரும்ப திரும்ப நம்ம என்னது தொடர்ந்து போறதுக்கான போடக்கூடிய முயற்சி தான் இது சரியா முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேப்பா. சோ ஃபேஸ்புக் தமிழ்ல இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், 90 டே மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணலாம். எஸ்எஸ்சி சிஜிஎலுக்காக, சேஃப் ஸ்கோர் ஸ்ட்ராட்டஜிக்காக, ஸ்மார்ட்டான ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணலாம், 90 டே ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த 90 டேஸ்ல என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். சோ நம்மளுடைய டார்கெட் டியர் 1ல நமக்கு என்னது 200 மார்க்ஸா, கரெக்டா? 100 क्वेश्चंस 60 மினிட்ஸ் செக்ஷனல் டைமிங் இருக்கு. நமக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேஃப் ஸ்கோர் என்ன வச்சுக்கலாம்னா 160க்கு மேலன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி 150 எடுத்தாலே கிளியர் தான். சரிங்களா? இந்த வாட்டி அதுவும் போன வாட்டிக்கே 150 விட கம்மியா தான் இருந்துச்சு. அப்ப இந்த வாட்டிக்கு பாத்தீங்கன்னா 150க்கும் இன்னும் கம்மியா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா செக்ஷனல் டைமிங் இருக்கு, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு, அதுலயே நிறைய பேர் எலிமினேட் ஆயிடுவாங்க. சோ கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் நம்ம டார்கெட்டா வச்சுக்கிறது 160 வச்சுக்கலாமே. அப்பதான் 170 ஆச்சு நம்ம விடுவோம். சரிங்களா? டார்கெட் 160 வச்சுக்கலாம். 120 12,000 வேகன்சிஸ் இருக்கு, 12,000க்கு மேல வேகன்சிஸ் இருக்கு. சோ நமக்கு யூஸ்வலா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன் அப்போ போடக்கூடிய வேகன்சியும் நோட்டிபிகேஷன் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போது லாஸ்ட் ஃபைனல் வேகன்சியும் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே தான் இருக்கும். சோ இப்போதைக்கு 12,200 சம்திங் இருக்கு. பட் கண்டிப்பாக நான் சொல்றேன், போஸ்டிங் போடுறதுக்கு முன்னாடி வேகன்சி இன்னும் 2 வாட்டி 3 வாட்டி அதிகப்படுத்துவாங்க. சரிங்களா? ஓகே. சோ நம்மளுக்கு எக்ஸாம்ல ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் நீங்க கரெக்டா வாங்கின மார்க்ல இருந்து 0.5 மார்க் நெகட்டிவ்ல போகும். சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. சப்ஜெக்ட் வைஸ் நமக்கு என்னன்னா ரீசனிங் 25 கொஸ்டின் 50 மார்க், நம்ம 40க்கு மேல அட்டென்ட் பண்ணுவோம்னு ஏன் வச்சுக்கலாம். அண்ட் அவேர்னஸ் 25 கொஸ்டின் 50 மார்க், இது 35 கொஞ்சம் அதிகம் தான். சரிங்களா? பட் எப்பவுமே ட்ரை பண்ணுவோமே, பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஆப்பி பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் 50 மார்க், 38 வாங்கலாம்னு பிளான் பண்ணலாம். திஸ் இஸ் பாசிபிள், டூவபிள். இங்கிலீஷ் 25 கொஸ்டின் 50 மார்க், 42 இல்ல 48ன்னு வைங்க. இதுல வேணா ஒரு 5 மார்க் எடுத்துக்கோங்க. அந்த 5 மார்க் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இதுல 30ன்னு வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல 48ன்னு வச்சுக்கலாம். விச் இஸ் பாசிபிள், டூவபிள். கண்டிப்பா படிச்சீங்கன்னா வாங்க முடியும். சரிங்களா? சோ அதனால அந்த ஒரு டார்கெட்டா வச்சு நம்ம எனக்கு செஷனா ஆரம்பிச்சோம். ஓகே. சோ நம்மளுடைய கேம் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 3 ஃபேஸா பிரிச்சுக்கலாம். டே 1 டு டே 30, 31 டு 60, 61 டு 19 3 ஃபேஸா பிரிச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணுவோம்னா ஃபவுண்டேஷன் அண்ட் கான்செப்ட் பில்டிங். சோ ஃபவுண்டேஷன் பேசிக் கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும். நம்மளுடைய கான்செப்ட் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆயிக்கணும். சோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட். எல்லா 4 சப்ஜெக்ட்ஸையும் என்ன பண்ணுங்க, பேசிக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணுங்க. என்சிஆர்டி சரிங்களா, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா, சோ அந்த புக்கே ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. மார்க் டெஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு போட வேணாம், இந்த ஒரு மாசத்துக்கு போடாதீங்க. சரிங்களா? எடுத்த உடனே போட வேணாம் மார்க் டெஸ்ட். கான்செப்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. செக்ஷன் வைஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் போடுங்க. மார்க் டெஸ்ட் வேண்டாம், பட் டாபிக் வைஸ் டெஸ்ட் போடுங்க. டாபிக் வைஸ்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ரீசனிங் இருக்குன்னா பிளட் ரிலேஷன் மட்டும் டெஸ்ட் போட்டு பாருங்க. இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு நவுன் கத்துக்கிறீங்கன்னா நவுன் பேஸ் பண்ணி மட்டும் டெஸ்ட் போடுங்க. ஆர்டி இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கத்துக்கிறீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் பேஸ் பண்ணி டெஸ்ட் போடுங்க. சோ டாபிக் வைஸ் டெஸ்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி. டெய்லி என்ன பண்ணுங்க, நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கிறதுக்குன்னா ஒரு ஸ்டடி பிளான் போடலாம். இந்த ஸ்டடி பிளான் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டெலிகிராம்ல வந்து ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் வேணா ரெடி பண்றேன். ஆல்ரெடி டெலிகிராம்ல ஒரு 90 டேஸ் ஸ்டடி பிளான் இருக்கு. சரிங்களா? பிடிஎஃப் பாத்தீங்கன்னா 90 டேஸ் ஸ்டடி பிளான் பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை நீங்க ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். இல்ல மேம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இதுக்கேத்த மாதிரி ஸ்டடி பிளான் வேணும்னு சொன்னீங்கன்னா
இதுக்கு மேல நான் வந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். எனக்கு டெலிகிராம்ல மட்டும் எனக்கு ஒரு இன்டிமேட் போட்டுருங்க சரிங்களா. இங்கிலீஷ் பை பிரணவான்றது என்னுடைய டெலிகிராம் சேனல் பேரு, அதை ட்ரை பண்ணி பாருங்க. இங்கிலீஷ் பை பிரணவா PRANAW சரிங்களா. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல நான் பேசிக்கலாம் சரிங்களா. ஓகே. ஸோ டே 31 to 60 என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்பீட் பில்டிங். ஏன்னா நமக்கு இப்ப செக்ஷனல் டைமிங் இருக்கா, அப்போ ஸ்பீட கத்துக்கிட்டே ஆகணும், வேகமா போட்டே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், டாபிக் வைஸ் டெஸ்ட் டெய்லி போடணும். நீங்க கத்துக்கிட்டு போடுவீங்க, இல்ல டெய்லி போடுவீங்க. செக்ஷனல் மார்க் போட ஆரம்பிச்சிடணும் சரிங்களா. இங்கிலீஷ் மட்டும் தனியா, ஆப்டி மட்டும் தனியா, ரீசனிங் மட்டும் தனியா 15 மினிட்ஸ் டெஸ்ட் போட்டே ஆகணும். ஏன்னா 15 நிமிஷத்துக்குள்ள போடக்கூடிய பழக்கம் நமக்கு இது வரைக்கும் இருந்ததில்ல. அந்த பழக்கம் அவசியம். வீக் ஏரியாஸ் எங்கெங்கெல்லாம் தப்பு வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த டாபிக் எல்லாம் போட மாட்டீங்க, திணறீங்களோ அதுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா கொடுங்க. டெய்லி 2 டாபிக் டெஸ்ட் பிளஸ் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து phase 3 டே 61 to 90 என்ன பண்ணலாம்னா மார்க் டெஸ்ட் சரிங்களா. ஸோ ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க. டீப் அனாலிசிஸ் பண்ணணும். ரிவைஸ் ஃபார்முலா அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுங்க. ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. 160க்கு மேல எடுக்கணும்ன்றது நம்மளுடைய டார்கெட். அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா. ஓகே. ஸோ ஆப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், SICI, டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீடு, இதெல்லாமே எனக்கு ஆப்டிக்கானது ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரீசனிங் பாத்தீங்கன்னா அனாலஜி, கிளாசிபிகேஷன், கோடிங், டிகோடிங், சீரீஸ், பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், பசில், இதெல்லாமே கண்டிப்பா எல்லா ஷிஃப்ட்லயும் கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா கிராமர் பேசிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது நமக்கு டியர் 2ல தான் வரும், அதனால இப்போதைக்கு கவலைப்படலாம் சரிங்களா. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பத்தி vocabulary building என்ன மாதிரி கேட்பாங்க, சினானிம் கேட்பாங்க, ஆண்டோனிம் கேட்பாங்க, ஸ்பெல் செக் கேட்பாங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் கேட்பாங்க vocabularyல மட்டும் சரிங்களா. ஸோ இந்த ரூட் வேர்டை பேஸ் பண்ணி கத்துக்கோங்க. அல்லது டெய்லி காலையில 9 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம எடிட்டோரியல் கொண்டு வரும், அதை கூட நீங்க ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க சரிங்களா. அண்ட் எரர் ஸ்பாட்டிங் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ 1.5 மணி நேரம் இங்கிலீஷ்க்கு, 1.5 மணி நேரம் ரீசனிங்க்கு, ஆப்டிக்கு 2 மணி நேரம் சரிங்களா. ஓகே. ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா டெய்லி 1 hour, கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிரபி, பாலிட்டி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இப்பத்துல இருந்தே ஆரம்பிச்சிருங்க. அண்ட் டெய்லி காலையில எடிட்டோரியல் நம்ம போயிட்டு இருக்கோம், அதுல இருந்தும் எப்படி கேள்விகள் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின் அந்த எடிட்டோரியல பேஸ் பண்ணி எப்படி வரும்ன்றதையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஓகேப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா வீக்லி ரொட்டீன் சரிங்களா. ஸ்பீட் அண்ட் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு. phase 1ல இவ்வளவு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிக்கணும். phase 2ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா மண்டே டு ஃப்ரைடே சரிங்களா. என்ன பண்ணலாம், வீக்லி ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணுங்க. மண்டே டு ஃப்ரைடே 2 டாபிக் வைஸ் டெஸ்ட் பர் டே சரிங்களா. ஒரு நாளைக்கு புதிய 2 டாபிக் லேர்ன் பண்ணுங்க. அந்த 2 டாபிக் டாபிக் வைஸ் டெஸ்ட் போடுங்க சரிங்களா. அதே மாதிரி என்னென்ன ஏரியாஸ்ல நீங்க வீக்கா இருக்கீங்களோ அங்க ரிவிஷன்ஸ் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா. அடுத்து சாட்டர்டே பாத்தீங்கன்னா செக்ஷனல் மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் ஒன்று போடுங்க. சண்டே வந்து என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபுல் டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க சரிங்களா. என்ன பண்ணணும், உங்களுடைய வீக்கஸ்ட் 2 to 3 டாபிக்ஸ் என்னென்ன, ஒரு சப்ஜெக்ட்லயும் என்னென்ன டாபிக்ஸ் வீக்கா இருக்குன்றத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்பீட் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ 40 seconds per question, ஒரு கொஸ்டினுக்கு 40 secondsக்கு மேல ரீசனிங் எடுத்துக்காதீங்க, வேகமா போட ட்ரை பண்ணுங்க. மேத்ஸுக்கு ஷார்ட் கட் எப்படிலாம் போடுறதுன்னு பாருங்க. ஏன்னா ஷார்ட் கட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட் கட் மூலியமாக தான் 15 மினிட்ஸ்ல 25 கொஸ்டின் நம்மளால போட முடியும். ஸோ ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் டெய்லி ஒரு 10 vocabulary எடிட்டோரியல் ரீட் பண்ணணும்னா இதுக்கு நீங்க வேற எதுவும் இல்ல, காலையில 9 மணிக்கு நம்மளுடைய செஷன் அட்டென்ட் பண்ணா போதும் சரிங்களா. ஓகே. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலரா ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய அக்யூரேசிய கரெக்டா எழுதி வைங்க, ட்ராக் பண்ணுங்க. இந்த டேட்ல, இந்த எக்ஸாம்ல, இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்ல, இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்ல நான் இவ்வளவு மார்க் வாங்கினேன், இவ்வளவு தப்பு விட்டேன், இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து நான் அட்டெண்டே பண்ணல அப்படின்றத எழுதி வைங்க சரிங்களா. ஓகேப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா phase 3ல மார்க் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் சொன்னோமா. சோ மார்க் டெஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சோ மொத்தமா 15 மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்க போட்டுருந்திருப்பீங்க. மார்னிங் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, மார்னிங் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய எக்ஸாம் உடைய சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குமோ, எக்ஸாம் ஹால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி
நீங்க டெஸ்ட் போடுங்க. ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுங்க, அந்த டெஸ்ட்டுக்கு ஒழுங்கா அனலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? நைட் என்ன பண்ணுங்கன்னா வீக்கான டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு இதுதான் உங்களுடைய ரொட்டீனா இருக்கணும், வேற எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸ்கோர் அனாலிசிஸ் மெத்தட் பாத்தீங்கன்னா எவ்வளவு அட்டன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கரெக்ட் எடுத்திருக்கீங்க, எவ்வளவு ராங் எடுத்திருக்கீங்கன்றத எப்பயுமே எழுதி வைங்க. அண்ட் மைனஸ் நெகட்டிவ் மார்க் போனதுக்கு அப்புறம் எவ்வளவு மார்க் வருதுன்றத பாருங்க. சப்ஜெக்ட் வைஸ் அக்யூரசி வந்து பாத்தீங்கன்னா 80% மேல இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களுடைய ட்ரெண்ட், உங்களுடைய நீங்க வந்து எவ்வளவு மார்க் வாங்குறீங்க, உங்களுக்கு க்ரோத் எப்படி இருக்குன்றத நீங்க ஒரு கிராஃப்ல போடுங்க. அவங்க நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு அப்படியே போட்டோ எடுத்து ChatGPT கிட்ட கொடுத்தீங்கன்னா அல்லது ஜெமினி கிட்ட கொடுத்தீங்கன்னா என்னோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ஸ்கோர் எப்படி இருக்கு, நான் இதை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுன்னா அதுவே அழகா டீட்டெயிலா சொல்லிடும். கரெக்டா? ஸோ நீங்களும் அப்டேட் ஆகிக்கணும். சரிங்களா? இதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுங்க. அண்ட் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவோம்னா எல்லா ஃபார்முலாவையும் 10 நாளுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா ரிவைஸ் பண்ணணும். அப்ப புதிய ஃபார்முலா நீங்க எதனா பாத்தீங்க, புதிய ரூல் எதனா பாத்தீங்க, அல்லது புதிய ஒகாபுலரி, கஷ்டமான ஒகாபுலரி தான் கம் அக்ராஸ் பண்றீங்கன்னா தனியா நோட்டு போட்டு அதை எல்லாமே எழுதுங்க. 10 நாளைக்கு ஒரு வாட்டி அதை திருப்பி வச்சு பார்த்துட்டே இருங்க. ஒரு டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் போறதுக்கு முன்னாடியும் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு டிப்பை மட்டும் மறந்துடாதீங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 months மினிமம் சொல்றேன், மினிமம் லாஸ்ட் 6 months ஆனது டெய்லி திருப்பி பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஆன் பர்சனல் டெவலப்மெண்ட். சரிங்களா? இந்த டாபிக் வந்தாலும் நான் விட்டுறப்பா, இந்த இது வந்தாலே நான் தப்பு பண்றப்பா அப்படின்னு என்னெல்லாம் இருக்கும் அதை அனலைஸ் பண்ணிட்டு அதை திருத்துறதுக்கு பாருங்க. சரிங்களா? ஓகேப்பா. சோ என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றது இருக்கு. சரிங்களா? என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒரு புக்கை யூஸ் பண்ணுங்க, 1008 புக்கை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒரு புக்கை யூஸ் பண்ணுங்க, 1008 புக்கை யூஸ் பண்ணீங்கன்னா ஒருவருக்கும் ஒரு மாதிரி சொல்லுவோம், மண்டை குழம்பிடும், எதுவுமே மண்டையில நிக்காது. ஓகேங்களா? அது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா டைம் பண்ணிக்கோங்க, எவ்வளவு நேரத்துல என்ன பண்றீங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. எப்பயுமே ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க லிமிட் வச்சுக்கோங்க. ரீசனிங்ல ஒரு கொஸ்டினுக்கு 40 செகண்ட் மேல எடுக்க மாட்டேன், ஆப்டிக்கு ஒரு கொஸ்டினுக்கு 45 செகண்ட் மேல எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்களே உங்களை டைம் பண்ணிக்கோங்க. 40 செகண்ட் மேல போதா வீட்டுக்கு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க, டைம் இருந்தா வந்து அந்த மாதிரி எப்பயுமே டைம் பார்த்துட்டே இருங்க. ஓகே, செலக்டிவ்லி அட்டெண்ட் பண்ணுங்க, சேஃப் ஸ்கோர் இதுலதான் இருக்கும். சில கொஸ்டின் பாத்தீங்கன்னா லென்த்தியா போட்டு ஆன்சர் வரும், சில கொஸ்டின் பாத்தீங்கன்னா பார்த்தாலே ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஏதோ ஒரு கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருக்கு, போட போட போய்கிட்டே இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு கொஸ்டின் பார்த்தாலே ஆன்சர் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கு. அப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல எப்பயுமே உங்களை வந்து இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியா, இவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் போட்டியா, சூப்பர்ப்பா, இந்தாப்பா இவ்வளவு மார்க் வச்சுக்கோப்பான்னு யாருமே கொடுக்க போறது கிடையாது. அது நடக்கவே நடக்காது. அப்ப என்ன நடக்கும் எக்ஸாம்ல, நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா போட்ட அது மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர இந்த கொஸ்டின் கரெக்டா போட்டியா, அந்த கொஸ்டின் கரெக்டா போட்டியான்னு யாருமே பார்க்க போறது கிடையாது. அப்போ கஷ்டமான கொஸ்டின் நான் எடுத்து போடுறேன், நான் சாதிச்சு காட்டுறேன், நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அவசியம் கிடையாது. சரிங்களா? நிறைய மார்க் எடுத்து சாதிச்சு காட்டு, அதுதான் அவசியம். சரிங்களா? நிறைய மார்க் எடுங்க, நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டா போடுங்க, அதுதான் முக்கியம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும். அப்ப தேடி தேடி போகணும், எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் ஈஸியா இருக்கு, எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் டக்குன்னு போட முடியும் அப்படின்றத தேடி தேடி போய் போட்டீங்கன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும், மார்க்கும் வாங்கலாம், நிறைய அட்டம்ப்டும் கொடுக்கலாம். சோ அதனால அது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ரிவைஸ் எவ்ரி 10 days. எவ்ரி 10 days நீங்க புதிய ஃபார்முலா, ரூல், ஒகாபுலரி எல்லாம் எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா, அதை மறக்காம 10 நாளைக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குவிஸ் போட்டுட்டே இருங்க. அந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக் என்னென்னவோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்டி பார்த்தோம்னா ஜியோமெட்ரியில இருந்து கண்டிப்பா கேள்விகள் வரும் தெரியும், கண்டிப்பா பேசிக் வரும் தெரியும். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி வரும், ஜியோமெட்ரில இருந்து ஒண்ணு வரும், அல்ஜிப்ரால இருந்து ஒண்ணு வரும். சோ அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸை பாருங்க. ரிப்பீட்டடா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இதுல இருந்து அப்ப கண்டிப்பா ஒண்ணு வரும்பா, இதுல இருந்து ஒண்ணு வரப்பா நம்மளால சொல்ல முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்னு சொல்லும் போது ரீஅரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பா கேள்வி வரும், நமக்கு தெரியும், எரர்ல இருந்து வரும், ட்ரை பண்ணலாம். பாலிட்டி பாத்தீங்கன்னா பாலிட்டில இருந்து நமக்கு கண்டிப்பா கேள்வி வரும், ஆர்டிக்கலோ அல்லது என்னது ஆர்டிக்கலோ அல்லது அமெண்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு கண்டிப்பா கேட்பாங்க, 100% வரும். அப்ப அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுல இருந்து பண்ணுங்க. சரிங்களா? சோ எது இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜோ அதை விட்டுறாதீங்க. ஓகே. சோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு 4-5 புக்கை மாத்தி 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 பண்ணக்கூடாது. இதனால மண்டை குழம்பிடும், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. டெஸ்ட் போட்டோம் இவ்வளவு மார்க் வாங்கிட்டோம் போதும் தூக்கி போடாதீங்க. ஏன் என்ன எதுக்கு எதுன்றத ஒழுங்கா உட்கார்ந்து பாருங்க. அதுக்கப்புறம் டவுட்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் எடுத்தோடனே ஆன்சர் பண்ணாதீங்க. இதுவா தெரியலையே, எனக்கு ஆன்சர் வந்து இப்போ வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஆன்சர் ஒண்ணு வந்திருக்கு, எதுவுமே 4 ஆப்ஷன்ஸ் இல்லையே, இந்த இந்த எனக்கு வந்து ஆன்சருக்கு பக்கத்துல இருக்கிறது இதுதான், இதை போட்டு வந்துருவோம் அப்படின்னா எக்ஸாம் முதல்ல யோசிக்காதீங்க. சரிங்களா? யோசிக்கலாம் எப்போ அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 80 கொஸ்டின்ஸ் நம்மளுடைய டார்கெட்னு சொல்லியிருக்கேன், நீங்க அட்டன் பண்ணதே 50 கொஸ்டின் தான் வச்சுக்கோங்களேன். 50 கொஸ்டின் தான் மேம் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்படி என்ன பண்ணலாம், மீதி இருக்கக்கூடிய எப்படியாச்சும் காம்பன்சேட் பண்ணணும்ன்றதுக்காக சரி ஓகே ஒரு வேலை இதுதான் வரும் போல அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அது வந்து வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான். ஓகேங்களா? சோ மோஸ்ட்லி அந்த லெவலுக்கு போகாதீங்க. ஓகேங்களா? அது கண்டிப்பா அது வந்து பாசிபிலிட்டியில போறதுனால நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்க ஏற்றி விட்டு, அதனாலதான் சொல்றேன். அதே மாதிரி கடைசி 15 நாள்ல புதிய டாபிக் ஆரம்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் பேசிக்ஸ் நீங்க எவ்வளவு லேர்ன் பண்றீங்களோ அவ்வளவுதான். மீதி இருக்கிறதெல்லாம் பிராக்டிஸ் டெஸ்ட் அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் மந்த்ல உங்களால எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம்ல இப்ப நமக்கு புதுசா செக்ஷனல் டைமிங் வந்துருச்சு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பாத்துக்கலாம், அப்புறமா தூங்கிக்கலாம், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், அப்புறமா இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு இது விட்டுறாதீங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தூக்கமும் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். அது மதிக்காம போனீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எதனா ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதனால ஹெல்த்தையும் தூக்கத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா. சோ நம்மளுடைய கோல்டன் ரூல் என்னது, அட்டெம்ப்ட் கொடுக்க, அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய அல்டிமேட்டம் விட அட்டென்ட் பண்றது எல்லாமே கரெக்டா இருக்கணும்ன்றத நம்மளுடைய மெயின் எய்மா இருக்கணும். சரிங்களா? 160 அப்படின்றது பெட்டர் தான். சரிங்களா? சோ 180 மார்க் வாங்கியிருக்கேன், ஆனா 70% தான் அக்யூரசியை விட 180 நான் 80 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே கரெக்டான்றது பெட்டர். ஆமா இல்லையா? சோ அட்டன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணோம், நம்ம 85 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றதா வச்சுக்கோங்க. 85க்கு மேல அட்டென்ட் பண்றது வச்சுக்கோங்க. அதுக்கு 80 கொஸ்டின்ஸ் கரெக்ட், 85 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன் மேம், மினிமம் 80 கரெக்ட் மேம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தானே. ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் கான்பிடென்டா அட்டென்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்கிப் 90 செகண்ட்ஸ்க்கு மேல ஒரு கொஸ்டின் எடுக்குதுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா டைம் எடுக்கும். 1.5 நிமிஷம் ஒரு கொஸ்டின் எடுக்குதுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுங்க. ஓகேங்களா? எக்ஸப்ட் என்னது பசலோ சீட்டிங்கோ தவிர. ஓகேங்களா? சரி, கெஸ் ஒர்க் வேண்டாம், நமக்கு ஸ்கோர் அடி வாங்கும். கெஸ் பண்ணாதீங்க, கரெக்டான ஆன்சர் தெரியும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. டைம் இருந்துச்சுன்னா பின்னாடி வந்து யோசிச்சு போடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ரீசனிங் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஆப்டிவ் ஒரு கொஸ்டினுக்கு 55 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே 15 மினிட்ஸ் தான் நமக்கு இப்போ. சரிங்களா? எல்லாமே 15 மினிட்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுங்க, 30 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் தான் டார்கெட் வச்சுக்கோங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல எவ்வளவு நிமிஷம் டார்கெட் வச்சாலுமே பிரச்சனை கிடையாது நமக்கு. ஸோ டார்கெட் ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ் தான். இப்போ அதாவது செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா 25 கொஸ்டின் 15 நிமிஷத்துல போடணும் அப்படின்னா 30 செகண்ட்ஸ்க்குள்ள முடிச்சாதான் முடியும். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். முன்னாடி இருந்ததை விட டிஃபிகல்டி லெவல் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ரொம்ப எல்லாம் பதற வேண்டாம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஜெனரல் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து ஆர்டர் ஆஃப் அட்டெம்ப்ட் நம்ம கையில கிடையாது. சரிங்களா? அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டர்ல தான் அட்டெம்ப்ட் பண்ண முடியும். இது நம்ம கையில கிடையாது. ஸோ எப்படி கொடுத்தாலும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எடுத்தவொடனே இப்போ வந்து ஜிஏ போடுறேன், அந்த எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா மனசு தளர விட்டுறக்கூடாது. ஏன்னா அது மனசு அதுல அடி வாங்கிடுச்சுன்னா அடுத்தடுத்து வர்றதுலயும் இதுக்கு மேல என்ன அதுவே வரல, அதுலயே மார்க் வரல, இதுல போட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்படி மட்டும் அந்த நிலைமையை மட்டும் போயிடாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்படாதுன்னு நம்புறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா டெய்லி ஸ்கெடியூல் ஒரு 6 மணி நேரம், ஒரு 6 to 7 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு மட்டும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 30 days மட்டும் இது ஒரு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். காலையில 6ல இருந்து 7 மணி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் நியூஸ் பேப்பரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 7ல இருந்து 9 மணி வரைக்கும் ஆப்டி கான்செப்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 9 மணில இருந்து 10 வரைக்கும் ரீசனிங் ஒரு டாபிக்கும் ஒரு குட்டி டெஸ்டும் போடுங்க. சரிங்களா? சோ 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் பிரேக் எடுத்துக்கோங்க. 2 to 3 பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் அண்ட் வொக்காபுலரி அல்லது ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 3 to 5 மணி பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க.
5ல இருந்து 8 மணி வரைக்கும் மறுபடியும் பிரேக். 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ரிவிஷன், ஃபார்முலா ஷீட், நோட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதை டெய்லி ப்ராக்டிஸா வச்சுக்கோங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு ஸ்டடி ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 90 டேஸ் தான் இருக்கு. 90 டேஸ் கூட இல்ல உண்மையா சொல்ல போனா. ஸோ ஒரு நாளும் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. கன்சிஸ்டன்டா விடாமுயற்சியா யாரெல்லாம் எஃபர்ட் போடுறாங்களோ அவங்க எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் இன்கன்சிஸ்டன்டா இருந்துடாதீங்க. கன்சிஸ்டன்டா தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதியில இருந்து SSC CGL-க்கான லைவ் கிளாஸஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த லைவ் கிளாஸஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், லைவ் கிளாஸஸ் சரி டெஸ்ட் சீரீஸும் சரி எல்லாமே சேர்த்து சூப்பர் பாஸ்ல உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா வெறும் 249 தான். 3 monthsக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 529 தான். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சூப்பர் பாஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய டெஸ்ட் புக் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சூப்பர் கோச்சிங்ல போயிட்டு சூப்பர் பாஸ்ல போயிட்டு ஈஸி இங்கிலீஷ்ன்றதை போடுங்க. சரிங்களா? ஈஸி இங்கிலீஷ்ன்றது EZ இங்கிலீஷ். சரிங்களா? ஈஸி இங்கிலீஷ்ன்றதை போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்கிரீன்ல காட்டுற இந்த பிரைஸ் விட இன்னும் கம்மியாகும். என்ன பண்ணுங்க, மிஸ் பண்ணாம லைவ் கிளாஸஸ், ஓகேங்களா, இங்கிலீஷ், ஆப்டி, ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்தையுமே எல்லா பேசிக் கான்செப்ட்ஸையுமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களாப்பா? ஓகே. ஸோ யாரெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம பண்ணிக்கோங்க. ஏன்னா காலையில 9 மணிக்கு நம்ம எடிட்டோரியல் சொல்லிக் கொடுப்போம். சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம கிராமர் பார்ட் சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாமே ரொம்பவே வைட்டலானது, இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ எக்ஸாமுக்கு பார்த்துக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் மோஸ்ட்லி எல்லாருமே சீரியல் படிக்கிறவங்க எல்லாருமே டெக்ஸ்ட் புக் ஆப் வச்சிருப்பீங்க. இன்னும் இன்ஸ்டால் பண்ணாதவங்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லைக் இன்னும் நிறைய பேர் போடலன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம லைக் போட்டுருங்க. அண்ட் யாரெல்லாம் சீரியல் ப்ரிப்பேர் பண்றாங்களோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம. சரிங்களா? Thank you guys. Thank you so much. I'll see you guys on live. Okay. Bye-bye. Take care. And all the best. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வேணும்னா நமக்கு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா ஒண்ணு இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. testbook.com. கொஞ்சம் பெரிய மெயில் ஐடி தான் இருக்கு. ஒண்ணு இந்த மெயில் ஐடி ட்ரை பண்ணுங்க. அல்லது இங்கிலீஷ் பை பிரணவான்றது இன்ஸ்டாகிராம் போனாலுமே நமக்கு ஐடி இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. டெலிகிராம் போனாலுமே டெலிகிராம் ஐடி இருக்கு. ஸோ இதுல இங்கிலீஷ் பை பிரணவான் போட்டீங்கனாலே வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டட் ஒரு 90 days ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களாப்பா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். பை. டேக் கேர்.